வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்போவுமே அரசியல் தான். அது அரசியலை விட்டால் நம்மளுக்கு வேறு குழப்பே இல்லை. சரி, அப்படி ஒரு விஷயம் நம்ம எடுத்து பேசணுன்னாலே ஒருத்தர் வந்து முன்னாடி நின்றுறாங்க, நீ என்னை விட்டு நீ வேறு எந்த டாப்பிக்கும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓ, சௌமியா. ஆமாம், அதாவது சட்டமன்றத்தில் அவங்க குரல் கேட்டுட்டு இருந்தது போய் சட்டமன்றத்துலேருந்து வெளியில் வந்து பத்திரிக்கை மீட்டிங் வச்சாங்க ஈவினிங் மேலே. அந்த பத்திரிகை வேளாண் மீட்டிங்கில் வந்துட்டு எங்களுக்கு கார் வேணாம் நாங்கள் சொன்னோம், ஆனால் அந்த காரோட நிதி இருக்குல்ல அதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, எங்கள் தொகுதிக்கு நாங்கள் குடோன் பண்ணிக்கிறோம், அதாவது அரிசி மூட்டை நெல் சேமிப்பு குடோன்னு நாங்கள் செஞ்சுக்கிறோம் எங்கள் 2 பேர் தொகுதிக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ வெளியில் வாசலில் அந்த செருப்புல இருக்கும்ல, பிஞ்சு போன செருப்புங்கெல்லாம் அதை எடுத்துட்டு, இப்போ நான் அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்து எனக்கு அந்த மாதிரிலாம் யோசனை வரலன்னு வச்சுக்கேன், நான் கண்ணாடி முன்னாடி போயிட்டு சாணியிலே தட்டி மூஞ்சி நேராக கண்ணாடியை பார்த்து அடிச்சு 4 அடி அடிச்சுக்கிட்டு, ஏன்டா இந்த புத்தி நமக்கு வரமாட்டேங்குது, மக்களுக்காக தானே வந்தோம், அவங்க எண்ணத்தில் மட்டும் ஏன் மக்களுக்கு நினச்சி பேசுகிறாங்க, நம்ம எண்ணத்தில் மட்டும் ஏன் பாத்ரூமை பற்றி பேசுகிறோம், அப்புறம் ஜாதியை பற்றி பேசுகிறோம், அப்புறம் வந்துட்டு கொள்ளைச்சதா நான் கொள்ளைச்சனா நீ கொள்ளைச்சியா பேசினுக்கிறோம், ஏன் அதை விட்டா பாட்டுலாம் பாடுறோம், ஏன் நம்ம எதுக்குடா வந்துக்கிறோம் ஃபஸ்ட்டு? உங்களுக்கு புரியலையா எதுக்கு பாட்டெலாம் பாடுறாங்க அப்படின்னு? அவங்களுக்கு தளபதிக்கு நிறைய பேர் தெரியும்ல, ஐயோ இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணால் தளபதிக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். நீ தளபதி சொன்னியா, அங்கே ஒரு எம்எல்ஏ அவர் என்ன சொல்கிறாரு, சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார், டிவிக்கு எம்எல்ஏ, சபாநாயகர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், என்னன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் தளபதியை பார்த்து வாழ்ந்துட்டேன்னா, இப்போ என்னை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சிட்டிங்களா, என்னால் அவரை பார்க்க முடியல, ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு லைவில் அவரை இங்கே காமிச்சிருங்க, நாங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதை சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, மக்கள் இதை சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இதை நான் மக்கள்கிட்ட நான் கேட்குறேன், சாரி மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது, இந்த தற்குறிஸ் இருக்கிறாங்களா, இந்த தற்குறிஸ் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும். அது மக்களை வந்துட்டு இதெல்லாம் தற்குறின்னு சொல்லாமல் வேற ஏதாவது குறின்னு சொல்லலாமா, இல்லை வேற ஏதாவது குறின்னு சொல்லலாமா? உங்களெல்லாம் சும்மா கோவம் மட்டும் வருது, நம்ம தற்கொலைன்னு யார் தற்கொலைன்னு சொல்லிட்டா போதும் அப்படியே பொத்துக்குன்னு வந்துடுது. சரி, இல்லை சட்டமன்றத்துக்கு வந்தது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கா இல்லை தளபதியை உட்காந்துங்கன்னு பார்த்து நிற்கிறதுக்கா? எனக்கு புரியல. அப்படியே பார்த்துக்கினே இருப்பாங்க, ஏன்னா தளபதியும் அப்படியே உட்காந்துக்கிறாருல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இவங்களுக்கும் தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தளபதியை பார்க்கலாம், அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்து பழகிடுச்சு. கொஞ்சம் நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறேன், என் மைண்டில் ஒன்று ஓடிச்சு. இல்லை நோ அப்படிலாம் போகக்கூடாது. இல்லை ஒரு லேடி இருக்காங்க தெரியுமா, நான் உங்கள்கிட்ட போட்டு கூட காமிச்சேன், அதாவது த்ரிஷா மேம் ஏன் வந்தாங்க, ஐயா அவங்க டெபுட்டி சிஎம் ஆகக்கூடாதா, ஏன் டெபுட்டி சிஎம்ல வந்து பெரிய லெவலில் போகக்கூடாது அவங்க அப்படின்னு பேசினாங்களா, அந்த மேடம் அடுத்த நாள் இன்னொரு வீடியோ போட்டுச்சு, டேய் கருவம் பூச்சவங்களே ஏன்டா இந்த மாதிரி பண்ணிடுறீங்கன்னு, எனக்கு ஏன்டா பேசிடுறீங்க போய் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா போட்டாங்க, அதாவது உதயநிதியை வந்துட்டு ஓகே கம்பேர் பண்ணி, அதாவது ட்ரிப்ளிகேனில் இருக்காங்கல்ல, ட்ரிப்ளிகேன் அந்த தொகுதியில் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு த்ரிஷாவோட போட்டி போட சொல்லியிருந்தாங்கல்ல, அப்போது 2 பேர் இன்ஸ்டாகிராமை பார்த்து கம்பேர் பண்ணி போட்டி போட சொல்கிறாங்க. எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இங்கே 10 மில்லியனா அங்கே 1.5 மில்லியனா, அப்போது பார்த்துக்க இதுலேயே நீ தோத்துட்ட. எனக்கா முட்டாள், வேற ஏதாவது அசிங்கமாக பேசிடுவாங்க. சன்னி லியோனிக்கு வந்து 55 மில்லியன் இருக்குது. ஓகே, சன்னி லியோனை கூட்டு வந்து நிற்க வச்சு பேசாமல் த்ரிஷா அக்காவுக்கு பதிலாக சன்னி லியோனை ஜெயிக்க வச்சு நீங்கள் விஜய் மாமா கிட்ட சொல்கிறீங்க, த்ரிஷா அக்காவோட சன்னி லியோனுக்கு நிறைய பேர் ஆதரவு இருக்காங்க, நீங்கள் இனிமேல் அவங்கள கூட வச்சுக்கங்கன்னு சொல்கிறீங்க. முடிஞ்சு போச்சு கதை. தமிழ்நாட்டு எப்படி என்ன சொன்னேன், எதுக்கு வச்சுக்க சொன்னேன், மக்கள் சேவைக்கு. இவருக்கு தேவையில்ல, அவங்க தேவை, நம்மளுக்கு ரொம்ப தேவை. நமக்கு இல்லை, மாமாவுக்கு தேவை. ஸோ பொட்டு மாமாவுக்கு, அதாவது சாரி விஜய் மாமாவுக்கு தேவையில்ல. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்னன்னா சொல்லிட்டு சாரின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளும் என்ன சொன்னாலும் அப்புறம் சாரி கேட்டுக்கலாம், சாரி சொல்லிட்டு சாரி சொல்லுவேன். அது அப்புறம் சட்டமன்றத்தில் உதயநிதி சார் வந்தார் இன்னைக்கு. வந்துட்டு நான் இல்லாத டைம் பார்த்து நீங்கள் வந்து கவுண்டர் விட்டீங்க, என்ன கவுண்டரு, அதுதான் ஃபைல் வச்சுக்கிறீங்க, நம்ம அதை ஓப்பன் தான் பண்ணுங்களா, சும்மா வச்சு இன்னும் பூச்சாண்டி வேலைலாம் காட்டினிக்கிறீங்க, என்ன சீனா டவுலத்தா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் காட்டினாரா. அதில் முக்கியமாக சொன்னதுனா ஹீரோ மாதிரி இங்கே டைலாக் பேசினால வேலைக்கு படம்லாம் இது வந்து சட்டமன்றமா இல்லை உங்களுக்கு ஸ்டேஜில் உங்களோட அதுதான். நான் எனக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சு
தேட்டரில் உட்காந்துருக்க மாதிரியே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, விஜய் தப்பா புரிஞ்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்தை. அதனாலதான் ஹீரோ மாதிரி நல்லா பண்ணாரோ அது எல்லாத்தையும் சட்டமன்றத்தை பண்ணுகிறாரு, ரசிக்கிறாரு. அங்க என்னன்னா ஆதவர்ஜனா எழுந்துக்கிட்டு அவர் வந்துட்டு முட்டு கொடுக்குறாரா, நிர்மல் இல்ல அவர் எழுந்து நீங்க வந்துட்டு வெளிநடப்பு பாத்ரூம் போறேன்னு 3 மணி நேரம் உள்ளே உக்காந்துக்கிறீங்க, இங்க வரமாட்டீங்க, இங்க என்ன பேச நிர்மல் குமாரா. அப்போ வந்துட்டு எனக்கு டவுட், அப்படின்னா அவர் 3 சொல்லிடுறேன் 3 மணி நேரம் பாத்ரூம்ல தான் இருந்தார், அவருக்கு தெரியும். சார் பதில் சொல்லுங்க சார். டிவிகே வாரியர்ஸ் ஒருத்தர் இது என்னது இது 3 hours டாய்லெட்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் 3 hour டாய்லெட்டில் இருந்த எதிர்கட்சி தலைவர் சட்டசபை சிரித்து என்ஜாய் பண்ண சிஎம், சட்டசபையில் தரமான சம்பவம். இப்ப சொல்லுங்க, ஏய் டிவிகே வாரியர்ஸ், உங்க கட்சி மட்டும் இல்லடா, உங்க ரசிகர் முதல் கொண்டு 18+டா. இல்ல இது 18+ கூட, இது 18+ மாதிரி இல்ல, தற்குறி பிளஸ் மாதிரி இருக்கு. தற்குறி ஸ்கொயர், தற்குறி ஸ்கொயர், அவ்வளவுதான். இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அப்கிரேட் வராங்க. இல்ல இவங்க வந்துட்டு குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியாதா வீடியோஸ்லாம்? இல்ல நான் கேட்கறது என்னன்னா, இவங்க 3 hours முதல்ல டாய்லெட்ல தான் இருந்தாருன்னு இவங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? அது அவர் கேட்டாரு, உதயநிதி கேட்டாரு. இனிமேல் டாய்லெட் வாட்ச் அமைச்சர் அப்படி ஒருத்தவங்க சொல்லியா, யார் அது? அங்கேயே சொல்லிட்டாரு, அமைச்சர் இதுக்குன்னு ஏதாவது நியமிச்சிருக்கீங்களா, பாத்ரூம் யார் போறா வரான்னு பார்க்கறதுக்கு? ஐயோ டே ராமா, ஏண்டா இப்படி இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு அவரு இன்டர்வெலுக்காக அதுதான் கொஞ்சம் டைம் இன்டர்வல் எடுத்துட்டு போயிருப்பாரு. அவங்க வெளியே போய் என்ன வேணா பண்ணியிருக்கலாம். எனக்கு என்ன டவுட்னா, ஒரு கரெக்டா டாய்லெட்ல தான் இருந்தார் 3 மணி நேரம் அப்படின்றதுக்கு. இதை நம்ம பேசல, நமக்கே ஒரு மாதிரி இல்ல அருவருப்பா இல்ல. இவரு எனக்கு பயமாகுது, ஏன்னா உதயநிதி பிரைவசியே ப்ராப்ளமா இருக்குதுங்க. கேமரா வச்சு டிவிக்கு வாட்ச் பண்றாங்களோ சாமி கருவம். இல்ல இதை பத்தி ஓப்பனா பேசுறாங்களே சட்டசபையில். இது உதயநிதி கேட்டது என்னன்னா சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஆளுங்க எல்லாம் வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறாங்க, நீங்கள் பாட்டுன்னு ரீல்ஸ் போட்டுன்னு என்னது பாட்டு பாடுறீங்க, ஏதோ பேசிட்டு அதுக்கப்புறம் அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படுது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வெளியில் ரீல்ஸ் போட்டு அதை தள்ளிட்டு இருக்காங்க. இல்லை நாங்களாச்சும் கொஞ்சம் யோசிச்சு தான் லைவ் பண்ணியிருந்தோம், நீங்கள் கம்ப்ளீட்டாக லைவில் போட்டீங்க. அவருக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்குது. என்னன்னா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, ஊழல் அது இதுன்னு பேசினுக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஊழல்லாம் இல்லைன்றாங்க, கண்டுபிடிச்சிங்க முடிஞ்சா என்ன தூக்கி உள்ள வைங்கன்றாங்க. அவங்க வந்துட்டு பூச்சாண்டி வேலை காட்டுனுக்கிறாங்க. இது மட்டும்தான் போய் நிற்குது. இந்த பிக் பாஸ் லைவ்ல வந்ததுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு என்ன தோணுன்னா, இவங்க இருக்காங்கல்ல சௌமியா அன்புமணி, அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாரையும் வாய் மூடி நீங்கள் மட்டும் என்னென்ன பண்ணு பேசணும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, எல்லாருக்கும் வேலை கொடுங்க, போய் வேலை செய்யட்டும்ன்ற மாதிரி தான் இருக்குது. அவங்கள மக்களுக்கு சட்டசபையில் சிஓவா மாற்றிட்டாங்களே, எல்லாரையும் வேலை வாங்கிறதுக்கு வழி கொடுத்துடணும். அவரும் உட்காந்து பார்த்துன்னு இருப்பாரு. அப்படியே எனக்கு புரியலடா, இந்த இடத்துல தலைவர் யாரு? தலைவர் இல்லை, எனக்கு அது டவுட். அது ரொம்ப தமிழ்நாட்டு சரி ஓகே சார். எனக்கு இன்னொரு கேள்வி ரொம்ப நாளாக கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது இந்த மேகமலை தேனி மாவட்டத்தில் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வெளியில் போகணும்னு சொன்னாங்கல்ல. இப்போ எலெக்ஷன் டைமில் நம்ம போட்டு மாமா வச்சா நம்ம மாமா, ஐயோ மாமானே வருது, முதலமைச்சர் மாமா சிஎம் அங்கிள். நான் எங்க சொந்தக்காரங்க ஒரு மாமா இருக்காரு, அவரும் பொட்டு வச்சுருப்பாரு. அந்த பொட்டு மாமா நினச்சிட்டேன் நான். அவர் எப்போ தான் 6 மணி ஆனால் எங்கேயாவது போய் உட்காந்துப்பாரு. சரி, நம்ம சிஎம் சார் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, என்னை யாராவது தொட்டிங்கன்னா தமிழ்நாடே தொட்ட மாதிரி, என்னை யாராவது பேசுனீங்கன்னா தமிழ்நாடே பேசின மாதிரி, என்னை யாராவது அசிங்கமாக பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடே அசிங்கமாக பண்ணிட்ட மாதிரி பேசினாரா இல்லையா? பட் தமிழ்நாடு பண்ண மாதிரி இல்லையா? நான் கேட்டது, நீங்கள் என்னங்க ஓவர்டேக் பண்ணுகிறீங்க? என்ன நான் என்ன சொன்னேன், சொன்னாரா இல்லையா? ஆமாம். இப்போ தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வீடை இடிக்கிறாங்க. இப்போ இவருக்கு உடம்புல ஏதாவது ரியாக்ஷன் வருமா, எங்கேயாவது வலி இருக்குமா? இல்லை வெளியில் அவர் சிரிக்கிறாரா, அதான் கேட்குறேன். இல்லை, ஏன்னா நீங்கள் ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா அது அங்கேருந்து வராது. இல்லை அவர் என்ன சொன்னார், நான் தான் தமிழ்நாடு தான், நான் தமிழ்நாடு மக்கள் தான், நான் தான் தமிழ்நாடு மக்கள். இப்போ தமிழ்நாடு மக்கள் அங்கங்கே வீடெல்லாம் இடிச்சு தள்ளிட்டுங்கிறாங்க. சரி ஓகே தள்ளிட்டாங்க. மேகமலையில் மக்களை துரத்துறாங்க. சரி துரத்துறீங்க. ஐஆர்இல அங்கே போயிட்டு
மேங்க்ரூவ்ஸ் ட்ரீ எல்லாம் எடுத்து போட்டு கடல் வளம் சார்ந்த சைடில் வந்துட்டு மண் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கீழே இருக்க மினரல்ஸ் எல்லாம் எடுக்க போகிறேன்றீங்க. அங்கே உப்பு தண்ணியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கும், நீர் வளத்தை கெடுக்குறீங்க. அப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் சொல்லிட்டு கடலூர் மாவட்டம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்எல்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் அமைச்சர்கள் எல்லாமே சொம்படிக்கிறாங்க. அப்படியே போனீங்கன்னா மீன் இந்த எண்ணூர் கடலோர கொச்சத்தலை என்னது கொசத்தலை ஆற்றுல அந்த சைடில் வந்துட்டு தண்ணி கலக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 800 மீன் எல்லாம் செத்து டன் கடலை செத்து. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அதில் வந்துட்டு மலம் மிக்ஸ் ஆனதுனால அந்த மாதிரி ஆயிருக்கான். அமைச்சர் எப்படி அது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்களாம். ஆனால் அதில் ஆக்சிஜன் லெவல் 2% சம்திங் ஏதோ லெவல் இருக்கான். அதில் வந்துட்டு குறைபாடுகள் இருந்தனால வீடியோ சரி ஓகே குறைபாடு அதுதான் சொன்னது. நம்ம அதுதான் எப்படி ஆச்சு அது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சமூக ஆர்வலர்கள் பல பேர் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பயோகெமிக்கல் பயோமெடிக்கல்லாம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தயவு செய்து பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்குறேன், ஒன்றுமே இல்லைங்க. அங்கே போயிட்டு அந்த வாட்டரில் ஒரு கேன் எடுத்துங்க, லைவாக வீடியோ எடுங்க. அப்படியே டெஸ்டிங் லேபுக்கு போங்க, வீடியோ எடுங்க, அதோட ரிசல்ட்டை லைவாகவே காட்டுங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் படித்தவங்க 4 பேர் நீங்கள் இப்போ இது பண்ணலைன்னு வச்சிங்களேன், இந்த பூல்வாண்டி டீமுக்கிட்ட இந்த தமிழ்நாடு மக்கள் 8.25 கோடியோ 8.5 கோடியோ எல்லாம் மாட்டிங்க செத்துருவாங்க. ஐம் சாரி, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அவங்க டெய்லி பேசுகிற மக்கள் இல்லை, 1.5 கோடி மக்கள் கிட்ட 7 கோடி பேர் மாட்டின்னு இருக்காங்க. ஏன்னா புழுவாக புழுவினுங்கிறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் யார், எம்எல்ஏ கார் இல்லை சார் லவ் ஃபெயிலியர் சார்னு சொன்னார். அவர் ரீசெண்டாக இப்போ என்னாச்சு, அவர் தொகுதியில் யாரோ அண்ணாவும் நோ என்ன தவுல் தண்ணி போட்டுருவேன் ஒழுங்காக வச்சிருவேன். நான் ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறேன், என்ன ஜாதியா அப்படின்னா, இல்லை திமுக தான் எடுத்து வந்தது சமத்துவமாக ஜாதி மாற்று கல்யாணம் இதெல்லாம் பண்ணுது. என் ஃபேமிலி மேட்ரு தயவு செய்து எடுக்கிறியா இல்லையா, இல்லை உன் வீட்டுக்குள்ளே ஜிஐ என்னது எஸ்ஐ எல்லாம் ஐஎம் உள்ளே இறக்கிடுவேன். நான் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன், போட்டுருவேன். ஏதோ உங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லி விட்டு போகிறேன் அப்படி பேசுகிறப்பல. இதெல்லாம் பார்க்கும்போது கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமே நிறைய பண்ணுவாங்க. இது கட்ட பஞ்சாயத்து ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது இவங்களே போலீஸை கூப்பிட்டு போவாங்களாம், இவங்க சொன்னால் போலீஸ் அங்கே போவாங்களாம். அதான் தளபதி என்ன சொல்கிறார் படத்தில், ஹீரோயிசம் காட்டணும். சரி ஓகே, இது வந்து ஒரு ஆடியோ ரூம் இருப்பா, நாங்கள் பேசணும் ரூம் இருப்பா, சரியா அவ்வளோதான். இது வந்து நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நான் சொல்ல, நீங்கள் யோக்கியஸ்தர்கிட்ட நாங்கள் பேசல, நாங்கள் பேசுகிறோம் அயோக்கியஸ்தர்கிட்ட. அயோக்கியஸ்தர் மட்டும்தான் நாங்கள் இப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இது சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் இல்லைன்னா அது நாங்கள் உங்களை பேசல, சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மேகமலை விஷயத்தில் 28ஆம் தேதி லாஸ்ட் டேட். அன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒரு ரெவல்யூஷன் நடக்க போகுது தமிழ்நாட்டில். எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த கோர்ட்டோட டெசிஷனும் இல்லை தமிழ் மக்களோட போராட்டங்கள் இதெல்லாம் இருக்குது களத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு. நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அதாவது அமெரிக்கன் அவங்களோட அட்டாமிக் அது ஒரு மினரல்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, ஒரு 2 கிலோமீட்டர் டெப்த்துக்கு மலையை கொடாஞ்சி அங்கே சுரங்கப்பாதை மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடி அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஆனால் ஜெயலலிதா பீரியடில் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அப்படியே கலைஞர் டிஎம்கே, நாங்களாம் டிஎம்கேவெல்லாம் வந்து தீய சக்தி தான் சொன்னோம். ஆனால் டிஎம்கே இருக்க சொல்ல கூட இது உள்ளே வரல, எஸ்கலேட் ஆகல. அவங்களாச்சும் ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி எடுத்து வந்து திட்டத்தை விட்டாங்க. அங்கே மக்கள் இருந்தாங்களோ இல்லையா, விவசாய நிலத்தை கெடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களையே தூக்கி வெளில அடிக்கணும்னு முடிவு பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன் சார், இப்போ இதெல்லாம் வந்து நான் மாற்றணும்னா மக்களாகிய ஒரே ஒரு விஷயம், ஓட்டு போட்டு எங்களுக்கு மக்களுக்கான ஒருத்தரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம், அவங்க தான் எங்களுக்காக பேசுவாங்க இதெல்லாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அவங்க வாயிலிருந்து இது எங்கள்கிட்ட இல்லை, எங்கள் கைக்கு இல்லை, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எதுக்கு சார் நம்ம தேர்ந்தெடுக்கணும்? ஆனால் இந்த கேள்வி இவங்ககிட்ட கேட்குறது யூஸ் இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் வரலாம் விட மாட்டாங்க. இவங்களை மக்களை வெளியேற்றுறதுக்கும் நான் தமிழர் விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சார் அப்படிலாம் ஒன்று நடந்துச்சு, எல்லாரையும் அனுப்பிச்சிடுறீங்க அப்படின்னா இல்லை அப்படி நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்தியாவில் வாழ்கிறதே நமக்கு வந்து ஒரு 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 அடக்குமுறை டீமோட நம்ம இருக்க மாதிரி. நாளைக்கு திடீர்னு தலைமுறையாக அங்கே இருந்தாங்க, அவங்கள காலி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு மலை ஃபுல்லாக கொடாயிறாங்க, மலையில் போயிட்டு ஜவ்வாது மலையில் பிளான்ட் வைக்கணுன்றாங்க. கேரளா ஃபுல்லாக மலை தானே,
காஷ்மீர் ஃபுல்லாக மழை தானே, அருணாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாக மழை தானே, ஷிம்லா ஃபுல்லாக மழை தானே, இங்கெல்லாம் மக்கள் வாழலையா? அங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ்லாம் இல்லையா? இருக்கு. ஏன் ரெசார்ட், எவ்வளோ ரெசார்ட் இருக்குது, நாங்களாம் பார்ப்போம், லைவாக பார்ப்போம். அப்படி எட்டி பார்த்தா ஆப்பிள் தோட்டம் இருக்கும், இந்த சைடில் குரங்குங்க சுத்தம், அந்த சைடில் மான் நரி எல்லாம் சுத்தம், எல்லாமே மிருகம் தான். அப்போது மனிதனும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு சரிப்பா, நீங்கள் ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க. ரோடே போட்டாலும் நாங்கள் காட்டை அழிக்காமல் மரத்தை வெட்டாமல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு. உங்களுக்கு ஒன்று தேவைன்னா நீங்கள் அதை போடுவீங்க, மக்களுக்கு ஒன்று வேணும்னா அதை நிராகரிக்கிறீங்க. என்ன நியாயம்? இன்னும் கேட்டால் மக்கள் அதை அழிக்க கூட இல்லை. அவங்க தான் மரம் செடியா இருக்க இடத்துல வீடு கட்டிட்டு அதை பாதுகாக்கிறாங்க. அங்க தேயிலை தோட்டம் இருக்கு, பல வகையான தோட்டங்கள் இருக்கு. அந்த தோட்டத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ணது யாரு? எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் இப்ப ஒரு சின்ன விஷயம் எனக்கே ஒரு பயமா இருக்கு. என்னன்னா நெக்ஸ்ட் லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா எப்படி இடம் வாங்கணுமா? நம்ம எப்படி என்ன ப்ரூஃப் இருக்கு? சரி, இப்ப நான் இடம் வாங்கிட்டேன், இந்த இடத்த நாளைக்கு கவர்மெண்ட் எடுக்காதுன்றதுக்கு என்ன எந்த இதுவும் இல்லை. அதான் பயமா இருக்குது. காசு இன்வெஸ்ட் பண்ணதுக்கே பயமா இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் நான் இடம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவானுங்க, இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், இங்கே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது, நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம போயிடணும். இது என்ன? இது எனக்கு புரியல. இது டெமோக்ரஸியா? இல்லை, இது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் பேசுனாருன்னு வச்சுக்கியா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் நிற்கிறேன், இங்கே என்னை மீறி ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, என்னை சிஎம் ஆக்குனா நான் இந்த விஷயத்துக்காக நான் நிற்பேன் அப்படின்னு யாராவது சொன்னேன். அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. நீங்கள் எல்லாம் எதுக்கையா காமெடி பண்ணிக்கிறீங்க? நீங்கள் பாட்டு உடாப்பா விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ரீல்ஸில் அப்படின்னுவீங்க. அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் ஒரு யூடியூபர், அவர் பேர் என்னது உங்ககிட்ட? சஃபி ஜோன். அவர் என்ன சொன்னார், இந்த ஃபுட்பால் போஸ்ட்டு இல்லை, அவர் எப்பவுமே ஜோன்லேயே தான் இருப்பார். அவர் கிளியரா சொல்லிடலாம் மக்கள்கிட்ட கிளியரா சொல்லலாம். அவரை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லி என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப நல்ல வீடியோவாக போடுவார். என்னன்னா ரொம்ப தேவையான வீடியோவாக ரியாக்ட் பண்ணுவார். அதாவது மக்களுக்கு தேவையான வீடியோவா, ரொம்ப தேவையான வீடியோ. இப்போ ஃபுல்லா வந்துட்டு சீமானண்ண கலாய்க்கிறதும் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சீமானண்ண கலாய்க்க சொல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த அவர் நக்கல்லா நையாண்டியா வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு, அதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா பொய் இருக்காலாம் இல்ல, டைரக்டா பொய் இருக்க மாதிரி இவங்க பொய்ன்ற மாதிரியே போட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு ப்ரூஃப் எடுத்து ஒருத்தவங்க கொடுத்தா அது ப்ரூஃபே இல்ல, நான் சொன்னது வேற, இது சொல்றது வேற. ஆனா அந்த வீடியோ போய் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பாக்குறீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச்ல நடந்த ஒரு விஷயத்துக்காக அங்க நடந்த அந்த போஸ்டோட இதா கொஞ்சம் தள்ளி இருக்கு, இது வந்து மாத்தணும், அது தள்ளி இருந்ததுனாக்கா எனக்கு அது கோல்னு சொல்ல அதை கோலாவே கொடுத்துருக்காங்க. அம்பையரும் அதுக்கு சாதகமா பேசி இது நடந்த உண்மை. ஆனா இங்க ஷஃபின்றவர் என்ன பண்ணாரு, அப்படியே மாற்றி பேசினாரு. அதே மாதிரி தான் சீமானண்ண ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய பேர் மீம்ஸாக கிரியேட் பண்ணி எப்படின்னா, சீமானண்ணா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாருப்பா, அதாவது நம்ம ஈழத்தமிழ் அந்த இடத்துல போகிறப்ப இட்லி வச்சாங்க, அதில் கறி இட்லி இருந்துதான், அது இட்லி உடச்சா உள்ள கறியாம். அப்படி சொல்லும் போதே நையாண்டித்தனமாகவே அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. பதில் பேசும்போதே சீமானண்ணா சொல்லுவார், அது அவங்களோட ஃபேஸை பார்க்க சொல்ல இது ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதில் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அவங்க அந்த வீடியோவை மீம்ஸாக கிரியேட் பண்ணுற அளவுக்கு அப்படி தான் எடுத்து போட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம கறி இட்லி இருக்கா இல்லை ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்களேன். எதுக்கு கூகுள் பண்ணோம்? தமிழ்நாட்டிலே விற்கிறாங்க இருக்கு. அதை காமெடியாக பேசுகிறாங்க. ஏன் மான் கறி ஒரு எக்ஸாம்பிள், மான் கறி நம்ம ஊரில் பேன், ஆனால் ஊறுகாய் விற்கிது, எல்லாமே விற்கிது. இங்கே கறியே விற்கிது. லூலூவில் போனீங்கன்னா இங்கே கறியில் மான் கறியே கிடைக்கும். அதுக்கப்புறம் டாட்டாய்ஸ் நம்ம ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சு சீமானண்ண சொன்னாங்களோ இல்லையோ, நம்ம பூமொழி நகர் ராவடியிலல்ல தாத்தா இருந்தார்ல, அங்கே அந்த இடத்துல பின்னாடி பக்கம் குளம் மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஆமை கறி அவ்வளோ நல்லதுன்னு உடம்பு சாப்பிட்ருக்காரு பூபதி அவர் தாத்தா. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்த விஷயங்கள். இதுவே சிம்பிள், ஒரு ஏரி நாட்டு ஆமாம் அதையே எடுத்து சாப்பிட்றப்ப கடல் ஆமெல்லாம் என்ன, அதுக்காக நம்ம வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுவும் வந்து 500 கிலோ 600 கிலோலாம் ஆமையே இல்லை அப்படின்னா, நான் காமிச்சேன்டா பெரிய டன் கணக்கில் ஆமை. நான் கிளியராக சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்ல வீடியோஸ் போட்டுருந்தா சொன்னார் ஷாஃபிசான். அவர் மெயினாக என்ன தெரியுமா பண்ணுவார், பிக் பாஸ் வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ணுவார். அப்படிப்பட்டவரை பற்றி இதுக்கப்புறமா அதான் பிக் பாஸ் தானே, இதுக்கப்புறமா அந்த பிக் பாஸுக்கு ரியாக்ஷன் தான் கொடுத்துன்னு இருப்பாங்க. அந்த பிக் பாஸ் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. கமல்ஹாசன் சார் வந்துட்டு விஜய் டிவிக்கு ஒர்க் பண்ணார். நம்ம பொட்டு அங்கிள் சாரி விஜய் மாமா சார், அவர் வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வந்துட்டு அங்கே ஆக்ட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு ஷஃபி. சரி, ஓகே, ஏதோ இந்த காணொலி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நானும் நல்ல காணொலியை போடணும்னு டெய்லி பேசிகிட்ருக்கேன்.
நல்ல காணொலி வரணும்னாக்கா சௌமியா மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏவும் இருக்கணும். சௌமியா அன்புமணி மாதிரி அந்த இடத்துல நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, குவாலிஃபைடு ஆள் எடுத்து வந்துட்டு சௌமியா அன்புமணியை கேள்வி கேட்குற மாதிரி ஒருத்தர் வேணும். புரியுதுங்களா? கேள்வி கேட்குற மாதிரி இல்லை, இல்லை நல்ல விஷயத்துக்காக போட்டி போடுற மாதிரி போட்டி போடணும். அது எப்படின்னா, நீ இவ்வளோ கேட்குறியா, எனக்கு இவ்வளோ, நீ மட்டும் மக்களுக்கு இவ்வளோ கேட்குற, நான் மக்களுக்கு இவ்வளோ கேட்பேன், எங்கள் ஊர் மக்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, நாங்கள் நீங்கன்ற அது மைண்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கணுமே தவிர, நீ மக்களுக்கு நல்லது சரியா, நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன்னா இந்த மாதிரி போட்டி போடுவாங்களே தவிர, நீ கார் கேட்குற, நான் பைக் கேட்பேன், பைக் மேட்டர் சொல்ல இந்த மாதிரி தான் வருது பிரச்சனை. எந்த ஊர் அது? விழுப்புரத்துல வந்துட்டு அந்த இடத்துல நகராட்சியில வேலை செய்யறவங்க, சட்டமன்றத்துல உட்கார்றவங்களுக்கு மட்டும் கார் கொடுக்குறீங்க. நகராட்சியில வேலை செய்யறவங்க கீழே வேலை செய்யறோம்ல, நாங்களும் கவர்மெண்ட் ஜாப் தானே, எங்களுக்கும் கொடுங்க, பைக் கொடுங்க. என்னதான் சொல்றது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் சீமானுக்கு கால் பண்ணிட்டு, இன்னும் சாட்டை என்ன இவ்வளோ பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. எனக்கு என்ன சரிப்பாதுன்னா, சாட்டையை வந்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கன்றதுலேருந்து தெரியுது. சரி ஓகேப்பா, சாட்டை நான் சொல்றது எல்லாமே வந்து மக்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாதான் நீங்க இந்த கால் பண்ணி பேசணும். அந்த பயம் இருக்கா? மக்கள் எடுத்துப்பாங்கன்னு இல்லை, அது உண்மையா இருக்குல்ல, அதுதான் உண்மையை பேசும்போது பயந்து மற்றவங்க. உண்மையிலே கொத்து தானே. எனக்கு என்ன சிரிப்பாதுன்னா, எப்படி அந்த கூட்டத்தை பார்க்க கார் கொடுக்குறேன்னாங்க, ஒருத்தர் ஏந்து இனோவா கொடுங்க அப்படின்னாரு, இப்போ பைக்கு கொடுங்கன்றாங்க, அடுத்து பைக்கு கொடுக்குறீங்க, ஒரு நல்ல புல்லட் பைக்காக கொடுங்கன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இவங்க விட்டா ஆரி டேவிசன் பைக் கூட கேட்பாங்க. கேட்டா அவருக்கு அது சாதாரண மேட்ரு, புரியுதா? அது எப்படின்னா, கஷ்டப்படுற ஊரார் வீட்டு காசுல அல்லது ஊரார் வீட்டு நெய்ல ஸ்வீட் செய்யக்கூடாது. நாங்க ஸ்வீட் செய்ய மாட்டோம், நாங்க பொங்கலே செய்வோம், படையிலே போடுவோன்றாரு. என்ன பண்றது, ஸ்வீட் பிஸ்னஸே ஆரம்பிங்க. சரி மக்களே, எனக்கும் காணொலி பண்ணி என்னடா ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தா துர்நாற்றம் கூட வந்துருச்சு சட்டசபையில். ஆனால் மாற்றம் மட்டும் வரல. சரிங்க, உங்களுக்கும் இந்த துர்நாற்றம் உங்கள் வீட்டு பக்கம் வந்திருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் அசிங்கமாக பேசிட்டு போகிறாங்களா, அந்த துர்நாற்றத்தை மட்டும் போட்டுறதீங்க. நல்ல விஷயத்த இருந்தால் போட்டு போங்க. மீண்டும் நல்ல வீடியோவுடன் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.